இந்நிலையில அதிமுகவுடைய மிக முக்கிய பிரமுகரும் செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் நம்முடைய இணைப்புல இருக்கார். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத், எங்களுடைய இணைப்புல என்ன நமக்கு நன்றி. நவம்பர் 19 நீங்கள் எல்லோரும் ஆவோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சட்டமன்ற தேர்தல், தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலும் சட்டமன்ற தேர்தலும், திருப்பரங்குன்றத்துல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சீனிவருடைய மறைவுக்கு பிறகு இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் நடக்கிறது. நவம்பர் 19 தேர்தலும் நவம்பர் 22 அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடப்பதாக தகவல் வந்திருக்கு. உங்களுடைய முதல் கட்ட பார்வை, அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு எந்த அளவில் தயாராக இருக்கிறது திரு நாஞ்சில் சம்பத்? கழகம் இடைத்தேர்தலை எல்லா நிலையிலும் தயாராக இருக்கிறது. எங்கள் ஆயுதங்கள் ஏற்கனவே கூறு தீட்டப்பட்டிருக்கின்றன. இடைத்தேர்தல் என்கிற நவீன குருஷேத்திர யுத்தத்தை எங்களை எதிர்த்து களம் காணுகிறவர்கள் வைப்பு தொகை இழக்கக்கூடிய அளவுக்கு கழகம் இமாலய வெற்றியை பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதனைகளை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் திரும்ப திரும்ப வாக்காளர்களுக்கு நினைவூட்டி ஈடில்லாத வெற்றியை, இமாலய வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். திரு சம்பத், இப்போ கடந்த தேர்தல் நடந்த போது மே 16 நடந்த தேர்தலில் அதிமுக கடுமையான போட்டி எதிர்கொண்டதும், இதற்கு முன்னால் தமிழக வரலாறு காணாத மாபெரும் எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்திருப்பதும், 32 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாதவருக்கு அதிமுக மீண்டும் ஆட்சியை தொடர்ந்ததுமான 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இப்ப திமுக அப்பயே ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கும்போது இந்த முறை இடைத்தேர்தலில் இன்னும் கடுமையான சவால் அதிமுக காத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அறைகோல்கள் காத்திருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன். அந்த அறைகோலை எதிர்கொள்வதும் ஆர்வபலமும் அனைத்து அதிமுகவுக்கு இருக்கிறது. இது சராசரி தொண்டர்கள், விளிம்பு நிலை மக்களினுடைய ஆதரவை பெற்ற இந்த இயக்கம் எந்த தேர்தலிலும் ஆகை சூடுவதை வரலாறாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு வெற்றியிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நாங்கள் வெற்றி பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் தரப்புல ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி வலிமைப்படுத்தப்பட்டாலோ, தேர்தல் ஆணையம் இதற்கு முன்னாடி நம்ம வரலாறுல எங்கேயும் பார்த்திராத வகையில தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேர்தல் ஒத்திவைக்கப்படாமல் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. ஸோ ஒரு புதிய அறிவிப்பானை வெளியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. அது ஒட்டுமொத்தமாக தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குங்கிற ஒரு விமர்சனத்தை கூட உள்ளாயிருக்குது. ஸோ இந்த முறை தேர்தல் ஆணையத்துடைய கூறிய பார்வைகள் இருக்கும் என்பதும், எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதும், ஒருவேளை எதிர்க்கட்சியில் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை கூட நிறுத்தப்படலாம் என்பதும் அரசியல் பார்வையாக இருக்கும் போது அதை அதிமுக எப்படி சமாளிக்கும் திரு சம்பத்? எதிர்க்கட்சியில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு கொஞ்சமும் இல்லை. அவர்கள் சித்தி கிடக்கிறார்கள், சிதறி கிடக்கிறார்கள். இப்பொழுதே காங்கிரஸ் கட்சியின் திமுக சீர்குலைந்திருக்கிறது. நிறுத்தப்படுவார் என்று சொல்லுகிற அமலாவதற்கு வாய்ப்பே இல்லை. நன்றி திரு நாஞ்சில் சம்பத், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.